எண்ணற்ற பூத கணங்களை உண்டாக்கினார். பத்ரகாளியும் அவ்வாறே ஆயிரக்கணக்கான காளிகளை தோற்றுவித்தாள். சேனைகள் சூழ்ந்து வர இருவரும் தக்ஷனுடைய யாகசாலையை அடைந்தனர். யாகசாலையை சூழ்ந்து கொண்டு எவரும் வெளியேறா வண்ணம் காத்து வருமாறு உடன் வந்த சேனைகளை நாற்புறமும் நிறுத்திவிட்டு வீரபத்ரரும் பத்ரகாளியும் யாகசாலையினுள் நுழைந்தனர். மிகவும் உக்ரமான தோற்றத்தோடு யாகசாலையினுள் நுழைந்த இருவரையும் கண்டு அங்கே கூடியிருந்தவர்கள் திடுக்கிட்டனர். வீரபத்ரன் தக்ஷன் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து அவன் முன்பு நின்றான். தக்ஷன் அவருடைய தோற்றத்தை கண்டு உள்ளம் நடுங்கியவனாய், "அடே, நீ யார்? என்ன காரியமாக இங்கே வந்திருக்கிறாய்?" என்று கேட்டான். "நான் சிவபெருமானுடைய மகன். அவருக்கு சேர வேண்டிய அவிர்வாகத்தை பெற்று செல்ல வந்திருக்கிறேன்" என்று பதில் அளித்தார் வீரபத்ரன். "ஈசனுக்கு அவிர்வாகமா? இங்கு மட்டுமல்லாமல் இனி உலகிலே நடைபெற